முதியோர் தினம். இந்த முதியோர் தினத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா அது எங்கே இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 அமெரிக்காவில் முதல் இதை ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறமா 1991 யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த உலக நாடுகள் சார்பாக 21/8/1991 முன் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அந்த நிகழ்ச்சியிலே நாமும் இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் இந்த சபையிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இந்த முதியோர் தினம் ஏன் நம்ம கொண்டாடுறோம்? நிறைய தினங்கள் கொண்டாடுறோம். நண்பர்கள் தினம், அந்த தினம், தாயார் தினம், தந்தை தினம் சொன்னோம். முதியோர் தினம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், முதியோர்களின் நலனை பார்க்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுடைய அடிப்படை சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும், மனித உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இந்த மனித சிறப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதியோர்களுக்கு தேவையான உணவு, உடை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அவர்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற வாழ்கின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் இது கொண்டு வரப்பட்டது. நன்றாக யோசனை செய்து பாருங்கள். வாழ்க்கை மாறுகிறதோ இல்லையோ, மனிதன் மாறிக்கொண்டே இருக்கின்றான். ஏன் மனிதன் மாறிக்கொண்டே இருக்கின்றான்? பணம் பணம் வேண்டும், பணம் வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அவன் வாழ்க்கையை நடத்துகின்றான். இந்த பணம் என்ற வார்த்தை வரும்பொழுது அவன் பண்பு, நேசம், அன்பு அனைத்தையும் மறந்து விடுகிறான். சொந்த பெற்றோர்களே, தாய் தந்தைகளே பாரமாக கருதுகிறான். அந்த நிகழ்வு சற்று மனம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதனால தான் அரசும் பல நல்ல காரியங்களை, பல சிறப்பான காரியங்களை, வயதானவர்களுக்காக மிக சிறப்பான காரியங்களை தமிழக அரசும் மத்திய அரசும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. தலைவர்கள் சொன்னது போல வயதானவர்கள் காலின் அடியிலே ஒரு அருமையான கதை புத்தகம் இருக்கிறது என்ற ஆங்கில பழமொழி கூட இருக்கிறது. மிக அருமையாக சொன்னார் தலைவர் அவர்கள். அந்த புத்தகத்தை நாம் படித்திருக்க முடியாது, ஒருவேளை அவராலும் படித்திருக்க முடியாது. ஏனென்றால் அந்த பத்திரிகை, அந்த புத்தகம் நாம் எழுதியது என்றால் ஒரு நாள் புரட்டி பார்த்தால் தெரியும். நம்முடைய தியாகங்கள், நம்முடைய இன்னல்கள், நாம் பட்ட சோகங்கள், நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய முறைகளுக்காக பட்ட கஷ்டங்கள், பண கஷ்டம், குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டுமே என்று பல ஆதாயத்தோடு நாம் செய்த கஷ்டங்கள் அனைத்தும் அதில் இருக்கும். ஆனால் யாருமே அதை நாம் படித்து பார்ப்பதில்லை. வெறுப்பு தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த காலத்தில். அந்த வெறுப்பை நிறுத்த வேண்டும், பெற்றோர்களை நேசிக்க வேண்டும், அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக பெரியவர்களும் சில சமயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பெரியவர்கள் 60 வயதை கடந்து விட்டால் சற்றே குடும்ப பொறுப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்றுமே நடக்கக்கூடாது. தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் மகன் கூட தோழன் தான். எனவே அவனுடைய முயற்சிகளை நாம் தலையிடக்கூடாது. தேவைப்பட்டால் ஒழிய நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீங்கள் அமைதியாக இருங்கள், பிறகு மற்றவர்களை பற்றி பேசுவோம் என்று சொல்லி இந்த இதய 2021 இதய சீனிய நிகழ்ச்சியில் ஒரு நாடகம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நாடகத்தில் கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு தந்தை, தாய் இல்லாதவர், 3 குழந்தைகள், 3 மகன்கள். அந்த 3 மகன்கள் இருவர் அங்கேயே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இருக்கின்ற ஊரிலேயே அதே இடத்திலேயே அவர் இருவரும் தங்கி பார்த்துக்கிறார்கள். தந்தை மிகவும் உடம்பு சரியில்லாத நிலையில் இருந்தவர் தந்தை. அவர் 2 பேரும் தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 3வது மகன் வெளிநாட்டில் எங்கேயோ வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் அந்த தந்தையை பார்த்து, ஐயோ என்னடா ஒரே கஷ்டமா இருக்கு, இருக்கிறவும் மாட்டேங்கிறான், போகவும் மாட்டேங்கிறான், என்னையா பெரிய தொந்தரவா இருக்கு, இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த முதல்ல 3வது பையன் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான், நம்மளை விட்டுட்டு, இதை யாரா பார்த்துப்பாங்க இந்த கிளப்பத்துங்க அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் அந்த 3வது மகன் வருகிறான். 3வது மகன் வருகிற பொழுது அப்போ அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, போடா போய் பாடுறா அவங்க அப்பாவை, போய் பாரு இப்போ, அப்படியே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிட்டே இருக்க, எங்களுக்கு தலையெழுத்தாட, நாங்கள் மட்டும் அதை பார்த்து கொடுத்துட்டு உள்ளே போகவே முடியல, நாற்றம் அடிக்குது, போய் பாடுறா போய். 3வது மகன் போகிறான். போகின்ற பொழுது அப்பா என்று கூப்பிடும் பொழுது அந்த முதியவர் ஒரு கண்ணால் பார்க்கிறார். கண்களிலே ஒரு ஒளி, உதட்டிலே ஒரு சின்ன புன்னகை. அதுக்கு வந்து சிரிக்க முடியல அவரால். உதட்டிலே ஒரு சிறு புன்னகை. அவன் அப்படியே காலை வைக்கிறான். அந்த நாட்டம் கொஞ்சம் சற்று இருக்கு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டாங்க. அந்த கையை 3வது பையன், ஷோ நாட்டம் அடிக்கிறதே அப்படியே என்று தாத்தா அப்பா அதை பார்த்து விட்டு கண்கள் லேசாக மூடிக்கொள்கிறார். உயர்த்திய கையை கீழே வைத்து விட்டார்.
அப்பொழுது மனதிலே ஒரு ஒலி கேட்கிறது, ஏண்டா இந்த அப்பா தானே உன்னை தூக்கி கொண்டு பல இடங்களுக்கு சொல்லி தூக்கி கொண்டு சென்றிருக்கார்கள், இந்த அப்பா தானே உன்னை ஆஸ்பத்திரிக்கு பல முறை தூக்கி கொண்டு போயிருக்கார்கள், இந்த அப்பாவின் கைகள் தானேடா உனக்கு மிக அழகாக ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக் கொடுத்தது, சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது, கிரிக்கெட் விளையாட கற்றுக் கொடுத்தது, அனைத்துமே இந்த அப்பா தான்டா. இந்த அப்பாவின் கைகளே உனக்கு பிடிக்காமல் போய்விட்டது. அப்பாவின் கைகள் உலகத்திலேயே சிறந்த பாதுகாப்பான இடம் இந்த அப்பாவின் கைகள் தான்டா. அப்படியே என்ற மனசாட்சி பேசும்போது அருகிலே போய் அப்பா என்று அப்படியே கட்டிப்பிடித்துக் கொள்கிறான். இந்த நாடகத்தை நாங்கள் நடித்தோம். இதே முதியோர் தினத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இந்த முதியோர் தினம் சிறப்பாக நடப்பட்டதுக்காக மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம்.